अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜூலை 11ஆம் தேதி 2026 சனிக்கிழமை, பராபவ வருடம் ஆணி மாதம் 27ஆம் திருநாள், கிருத்திய நட்சத்திரம், ரிஷபராசி, துவாதசி திதி, துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம். அதுலேயுமே விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையில் கொஞ்சோண்டு தைல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் கண்டிப்பாக விருச்சிகத்துக்கு இருக்க போகிறது. ரிஷபராசி நண்பர்கள் கொஞ்சம் தேவையில்லாத வண்டி வாகனங்கள், இந்த மாதிரி விஷயங்கள், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்தில் மூத்தவங்க, இவங்களோட ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக நம்ம மிதுன ராசி, கடக ராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம், இன்க்ளூடிங் மீனம். மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருக்கக்கூடிய நாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணத்துல கவனமா இருக்கணும். ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. தலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுத்துருக்கோம். ஒரு சில பேருக்கு மெயினா பணம் கொண்டு போய் எங்கேயாவது லாக்கார மாதிரியும், நம்ம கொடுத்த பணத்தை இல்லை கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்ம தான் ஏமாறணும். அதாவது என்னன்னா, நம்ம தெரியாம ஏமாறுறது இல்லை, மற்றவங்களுடைய எப்படி சொல்றது, ஒரு விதமான பேராசைக்கு நம்ம பலியாகிறது. இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. தேவையற்ற குழப்பங்கள், அவசியமே இல்லாத பிரச்சனைகள், இதெல்லாம் நிறைய வருது. ஸோ இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் உங்க ஹெல்த்ல கவனமா இருங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா கால் பாதங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி விலையுயர்ந்த பொருட்கள் ஹேண்டில் பண்ணும்போது மறதி, தொலைந்து போவது, இந்த மாதிரி இருக்கு. நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் கொஞ்சம் கொடுக்கலாம். ஆனா கண்டிப்பா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொருள் சேதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா இருக்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் கண்டிப்பா தூரமா வச்சுக்கிறது நல்லது. நண்பர்களுடைய வீண் வெறுப்பு, அதே மாதிரி கடுமையான அந்த வயிற்றெரிச்சலுக்கு நம்ம உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள். அதனால நம்ம செய்யறதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கும். அல்லது அவங்களுடைய எண்ணங்கள் நமக்கு சாதகமாக இருக்காது. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலையுமே பிசிக்கலாவோ மென்டலாவோ ஒரு அட்டாச்மெண்ட் பசங்க கூட, ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி மூத்தவங்க யார் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நல்லா இருக்குங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில பயங்கர ப்ரெஷர், குடைச்சல், டென்ஷன். சில பேருக்கு கால் முட்டி பாதிப்பு, சில பேருக்கு ஏதாவது வண்டி வாகனங்கள்ல போகும்போது சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தூர பிரயாணம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் நம்மளுடைய எண்ணங்களும் சரி, நம்மளுடைய வீட்ல பெரியவங்களுடைய ஹெல்த்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் பெண்கள் மிகப்பெரிய பகையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன், ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஹெல்த்ல பிரச்சனை, பணம் கொண்டு போய் எங்கேயாவது லாக் ஆகுறது, யாருக்கிட்டயாவது தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிறது, இதெல்லாம் இருக்கு. மெயினா சில்டுன்னு ஏதாவது சாப்பிடுறது, அதாவது ஆயில் ஐட்டம் இல்லாம வாட்டர், கூல் வாட்டர் இல்லைன்னா கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி ஒன்றும் பாதிப்பு கிடையாது. பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை நீங்க ஜெயிச்சீங்கன்னா பரவாயில்ல, எல்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யோகலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கண்டிப்பாக இடமாற்றங்கள் ஏற்படும், தொழில் மாற்றங்கள் ஏற்படும், மறதி ஜாஸ்தியா இருக்கும், கோவம் ஜாஸ்தியா இருக்கும். மெயினா வீட்ல ஹெல்த் கான்ஷியஸா இருங்க. ஹெல்த் நிறைய பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பணமும் கொண்டு போய் எங்கேயாவது லாக் பண்ற மாதிரியும் மனக்கவலைகள் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. பாத்துங்க. ஏன்னா சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள், ஃபுட் பாய்சனிங், ஒரு சில பேருக்கு கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கும்போது இது பத்தாது நிறைய வேணும்னு கேட்பாங்க. இந்த மாதிரி மற்றவர்களுடைய அகம்பாவம், வயிற்றெரிச்சல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொறாமை, இந்த 3 சமாச்சாரமும் நம்ம மேல ரொம்ப பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமா ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம். ஆனா நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கலாம். மெயினா பெண்கள் சார்ந்த விஷயங்கள், பெண்களுக்கு ஹெல்த் கான்சியஸ்னஸா இருக்கணும். ஜலதோஷம், நெஞ்சு சளி கோத்துக்கிறது, இன்ஃபெக்ஷன் மாதிரி வர்றது, இந்த மாதிரி டைம் பீரியட்ல தான் டக்குன்னு அப்படியே ஏதோ ஒரு ஃப்ளூ பிடிச்சிக்கணும்னா அப்படியே படக்குன்னு பிடிச்சிக்கும். கொஞ்சம் கூட அந்த கேப்பே இருக்காது. ஸோ இன்றைய நாளை பற்றிக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம பொறுமையா இருக்கிறது நல்லது. எந்த விதத்திலுமே டென்ஷன் இல்லாம கோவம் இல்லாம இருக்கிறது நல்லது. பெரிய பாதிப்பு சுத்தமா சரியில்லை, அது சுத்தமா சரியில்லைன்னு எதுவும் சொல்ற மாதிரி இல்லை. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ஆனா பொறுமையா நம்ம இருக்கிறது முக்கியமானது. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொண்டை உபாதைகள், த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல டென்ஷன், விபத்துக்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மீனா இளைய சகோதரி கூட அல்லது சித்தி அல்லது அத்தை கூட பயங்கர ப்ரெஷர், டென்ஷன். எங்கேயாவது டிராவல் பண்ணும்பொழுது பர்ஸை தொலைச்சிட்டு வர மாதிரி இருக்கு. பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக மங்களாம்பிகா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இது எல்லாருக்கும் இன்றைய நாளை பத்திரிக்கை நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்து கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.